அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்வது இறைவனுடைய 99 திருநாமங்களில் சக்தி வாய்ந்த 3 திருநாமங்கள் கொண்ட ஒரு திக்ர் ஆகும். இந்த திக்ரு அதிக மகத்தான திக்ரும் சிறப்பு வாய்ந்த திக்ராகும். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தந்த ஒரு விஷயம், இந்த திக்ர் ஓதுகின்ற அந்த அடியான் பணக்காரன் ஆகாமல் அவன் இந்த துனியாவை விட்டு செல்ல மாட்டான் என்று. அதாவது இந்த திக்ர் ஓதுகின்ற அடியானுக்கு அல்லாஹு தாலா கண்டிப்பாக ஐஸ்வர்யத்தை வழங்குவான், பரக்கத்தை ஏற்படுத்துவான். அது எந்த வழியில் என்றால், நாம் கூட நினைத்து பார்க்காத வழியில் அல்லாஹு தாலா நமக்கு சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி தருவான். இன்னும் இந்த திக்ர் ஓதுகின்ற அந்த அடியான் இந்த துனியாவை விட்டு செல்லும் போது ஈமான் இல்லாமல் அவன் மரணத்தை சுவைக்க மாட்டான். ஈமான் சலாமத்தோடு தான் அவன் இந்த துனியாவை விட்டு செல்வான். இந்த இரண்டும் இருந்தாலே போதும் ஒவ்வொரு மூமீனும் துனியாவிலும் நாளை ஆகிரத்திலும் வெற்றி அடைவதற்கு. இந்த துனியாவில் நாம் வெற்றி அடைய, நல்ல சந்தோஷத்தோடு வாழ, நிம்மதியோடு வாழ, யார் முன்னிலும் தலை குனியாமல் வாழ, அதுபோலவே குடும்பத்திலும் மற்றவர்களிடத்திலும் நமக்கு ஒரு மதிப்பு கிடைக்க, முக்கியமாக இறைவன் படைத்த இந்த பூமியில் உள்ள அனைத்து பொருட்களையும் வாங்கி அதில் உள்ள சுகத்தை நாம் அனுபவிப்பதற்கு நமது கையில் கண்டிப்பாக தேவையான ஒன்றுதான் பணம் என்பது. இன்னும் பணம் இருந்தால் மட்டும்தான் நமக்கு நமது சமூகத்திலும் சரி குடும்பத்திலும் சரி ஒரு மதிப்பு என்பது கிடைக்கும். குடும்பத்தினரின் ஒரு அன்பு நமக்கு கிடைக்க வேண்டுமானால் கண்டிப்பாக நமது கையில் பணம் என்பது வேண்டும். அது மனைவி ஆனாலும் சரி, கணவனின் கையில் பணம் இல்லை என்றால் அங்கு அன்பு என்பது குறைந்து வரும். இந்த இடத்தில் எல்லா மனைவிமார்களையும் நான் சொல்லவில்லை. ஆனாலும் 100ல் 80% பேரும் இயற்கையாக அந்த ஒரு மனத்தன்மை உடையவர்கள்தான். அதே நேரத்தில் மூமின்களே, நமது கையில் பணம் இல்லை என்றாலும், அழகு என்பது இல்லை என்றாலும், மன ரீதியாக உடல் ரீதியாக குறைகள் இருந்தாலும் நம்மீது அன்பு வைக்க, நம்மை நேசிக்க, எல்லா விஷயங்கள் நமக்கு செய்து தருவதற்கு நம்மோடு மரணம் வரை இருக்கக்கூடிய ஒரு நபர், அது நமது தாயாகும். இரண்டாவது நமது தந்தையாகும். இந்த துனியாவில் நமது தாய்க்கும் நமது தந்தைக்கும் தான் நம்மோடு அதிக அன்பு என்பது இருக்கும். நமது தாய் தந்தையிலிருந்து கிடைக்கும் அந்த ஒரு அன்பு, அந்த ஒரு கேரிங் என்பது நமது கணவரிடமிருந்தோ அல்லது உறவினர்களிடமிருந்தோ அல்லது சகோதரர்களிடமிருந்தோ யாரிடமிருந்தும் நமக்கு கிடைக்காது. அப்படி உங்களுடைய மனதில் என்னுடைய தாய் தந்தையை விட இவர்களிடத்திலிருந்து எனக்கு அதிக அன்பு கிடைக்கிறது அப்படி என்று தோன்றினால், அவர்கள் உங்களிடத்திலிருந்து எதையோ எதிர்பார்த்துதான் அந்த அன்பை உங்களுக்கு தருகிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது சிலருக்கு பணத்துக்கு ஏதாவது ஒரு தேவைகள் வரும்போது அது அவர்களுடைய பிள்ளைகளை கல்யாணம் செய்து அனுப்பவோ அல்லது கடனை அடைக்கவோ அல்லது வீட்டு வேலை பூர்த்தியாகவோ, அப்படி ஏதாவது பணத்தின் தேவைகள் வரும்போது உங்களிடத்தில் பணம் இருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியும். அந்த பணம் உங்களிடத்திலிருந்து கடனாகவோ அல்லது சும்மாவோ அவர்கள் கேட்கலாம். எப்படியோ அவர்களுக்கு தேவையான பணம் உங்களிலிருந்து கிடைக்க வேண்டும். அதற்கு வேண்டி உங்களிடத்தில் அவர்கள் நெருங்கி பழகலாம், உங்களிடத்தில் அதிக அன்பை காட்டலாம், பாசத்தோடு நடந்து கொள்வாங்க, ரொம்ப மதிப்போடு நடந்து கொள்வாங்க. நீங்கள் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களையும் கேட்டு நடப்பாங்க. நீங்கள் கேட்காமலேயே பல விஷயங்களையும் அவர்கள் செய்து தருவாங்க. அப்படி உங்கள் மனதையும் அவர்கள் பிடித்து விடுவாங்க. கடைசியில் உங்களுக்கே தோன்றும், இவர்கள் என்ன ஒரு நல்ல மனிதர், இப்படி ஒரு மனிதரை என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லை என்று. அந்த நேரத்தில் அவர்கள் உங்களிடத்தில் அவர்களுக்கு தேவையான பணத்தையும் கேட்பாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் அவர்கள் கேட்கக்கூடிய எதையும் வழங்குவதற்கு தயாராக இருப்பீங்க. அந்த அளவுக்கு அதிகமான ஒரு அன்பும் ஒரு பாசமும் உங்களுக்கு அவர்களிடத்தில் தோன்றும். ஆனால் அவர்கள் காண்பித்த அந்த அன்பு, அந்த பாசம் என்பது உண்மையான ஒரு அன்பு கிடையாது. உங்களிடத்திலிருந்து அவர்களுக்கு தேவையான ஒன்று பணம் என்பது. அது கிடைப்பதற்காக உங்களுடைய முன்னில் அவர்கள் நடித்து காட்டிய ஒரு அன்பாகும். ஆனால் தாய் தந்தையின் அன்பு என்பது அப்படிப்பட்டது கிடையாது. உங்களிடத்திலிருந்து எதையும் எதிர்பார்த்து அல்ல அவர்கள் உங்களிடத்தில் அன்பை காட்டுவது. உங்களுக்கு உணவை வழங்கியதோ அல்லது உங்களுக்கு ஆடைகளை வாங்கி தந்ததோ, இரவும் பகலுமாக உங்களுக்கு வேண்டி அவர்கள் உழைப்பது எதையும் எதிர்பார்த்து கிடையாது. அதுதான் உண்மையான ஒரு அன்பும் கூட. உங்களுடைய சம்பாத்தியத்தையோ உங்களுடைய பணத்தையோ எதிர்பார்த்து அல்ல எந்த ஒரு தாயும் தந்தையும் தன் பிள்ளைகளிடத்தில் அன்பை காட்டுவது. உங்களிடத்தில் பெரிய ஒரு அரண்மனை இருக்க வேண்டும் என்று கிடையாது. உங்களிடத்தில் நல்ல சம்பளம் உள்ள வேலை இருக்க வேண்டும் என்று கிடையாது. பெரிய பெரிய பிஸ்னஸ் கைகளில் இருக்கக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இருக்க வேண்டும் என்று கிடையாது.
உன்னதமான ஒரு பதவியில் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்க வேண்டும் என்று கிடையாது. நிறைய சொத்துகள் இருக்கக்கூடிய நபராக இருக்க வேண்டும் என்று கிடையாது. பெரிய கார் இருக்க வேண்டிய ஒரு நபராக இருக்க வேண்டும் என்று கிடையாது. உங்களிடத்தில் மன ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ ஏதாவது குறைகள் இருந்தாலும் சரி, அவர்கள் உங்களை உயிருக்கு உயிராக நேசிப்பாங்க. இந்த உலகில் பணத்தை கொடுத்து வாங்க முடியாத ஒரே ஒரு உறவு இருக்கிறது, அது நமது தாய் தந்தை என்பது. தாய் தந்தையை எந்த ஒரு சூழ்நிலையிலும் பணத்தை கொடுத்து நமக்கு வாங்க முடியாது. ஆனால் மற்ற எந்த பொருளையும் 100ல் 95% பணம் இருந்தால் நமக்கு அதை வாங்கிவிடலாம். அப்போ நான் சொல்லி வருவது, மற்ற எவரிடத்திலிருந்து ஒரு அன்பு கிடைக்க வேண்டுமானாலும், ஒரு கேரிங் கிடைக்க வேண்டுமானாலும் சரி, இந்த உலகில் நமக்கு இந்த காலகட்டத்தில் நமக்கு பணம் என்பது வேண்டும். அதுபோலவே அடுத்தவர் முன்னிலையில் நமக்கு நல்ல மதிப்பும் உயர்ந்த இடமும் வேண்டுமானாலும் அதற்கு நமது கையில் பணம் என்பது வேண்டும். யார் முன்னிலையிலும் தலை குனிக்காமல் நல்ல அந்தஸ்தோடு, நல்ல மதிப்போடு, நல்ல மரியாதையோடு இந்த உலகில் வாழ வேண்டுமானால் பணம் என்பது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாகும். நமது கைகளில் பணம் என்பது இல்லை என்றால் இந்த துனியா மட்டுமில்லை, ஒருவேளை ஆகிரம் கூட நமக்கு நஷ்டமடைந்துவிடும். நமது கையில் பணம் இல்லாத ஒரு சூழ்நிலை வரும்போது இந்த துனியாவில் வாழுவதற்கு கடன் வாங்க வேண்டிய ஒரு நிலை வந்துவிடும். கடன் வாங்கிவிட்டு அந்த கடனை அடைக்க முடியாமல் நாம் மரணம் அடைந்து விட்டால் நமக்கு துனியாவும் நஷ்டமடையும், ஆகிரமும் நஷ்டமடைந்துவிடும். அல்லாஹு தாலா நாம் ஒவ்வொருவரையும் கடனிலிருந்து பாதுகாத்து கொள்வானாக. கடனோடு உள்ள மரணத்திலிருந்து நாம் ஒவ்வொருவரையும் இறைவன் பாதுகாப்பானாக. சம்பாத்தியத்தில் நல்ல பரக்கத்தும் ரஹுமத்தும் ஐஸ்வர்யம் தந்து அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அப்போ நான் சொல்லி வருவது, இந்த துனியாவில் வாழ்வதற்கு பணம் தேவையானது. ஆனால் சில நேரங்களில் நாம் எவ்வளவு உழைத்தாலும் பிஸ்னஸ் செய்தாலும் பணம் என்பது நமது கைகளில் வராமலேயே இருக்கும். அந்த பணத்தை நமக்கு தருவது வழங்குவது ரப்பு தான், அல்லாஹு தான். இந்த உலகில் உள்ள அனைத்துமே அவனுடையது. நமது கைகளில் சம்பாத்தியம் என்பது வர வேண்டுமானால், நமது கைகளில் பணம் என்பது வர வேண்டுமானால் இறைவன் நினைத்தால் மட்டுமே அது நடக்கும். எவ்வளவோ நபர்கள் இருக்கிறாங்க, பெரிய பெரிய பிஸ்னஸ் செய்வாங்க, பெரிய பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணுவாங்க. ஆனாலும் அவர்கள் சந்திப்பது முசீபத்தே ஆகும், தரித்திரத்தை ஆகும். அது அவர்களுடைய பிஸ்னஸ் தகர்ந்திருக்கும். அல்லது உயர்ந்த சம்பளம் இருந்தாலும், கை நிறைய சம்பளம் இருந்தாலும் அல்லாஹு தாலா அவர்களுக்கு ஏதாவது ஒரு வேதனைகளை கொடுத்து அந்த சம்பளம் அவர்களுடைய கைகளிலிருந்து சென்றுவிடும். அதன் பின்பு அவர்கள் ஒரு கடனாளியாகி விடுவாங்க, அல்லது அவர்களுக்கு அதிக முசீபத்து வந்து நிற்கும். அப்போ நமது வாழ்க்கையில் பணம் என்பது வந்து சேரவும், நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பணத்தில் பரக்கத் என்பது நிலைத்து நிற்கவும், பரக்கத் இருந்தால் மட்டுமே நமது பணம் என்பது நமது கைகளில் நிற்கும். பரக்கத் இல்லாத ஒரு பணம் என்பது, நாம் முதலில் சொன்னது போல, ஏதாவது ஒரு வேதனை வந்து, ஏதாவது ஒரு சோதனை வந்து அது எல்லாம் நம்மை விட்டு கரைந்து விடும். நமது பணம் நஷ்டமடைந்து போகாமல் இருக்க, நமது பணத்தில் பரக்கத் என்பது நிலைத்து நிற்க இந்த ஒரு திக்ர் ஓதினால் போதுமானது. இறைவனுடைய 99 திருநாமங்களில் சக்தி வாய்ந்த 3 திருநாமங்கள் சேர்ந்த மகத்தான சிறப்புகள் நிறைந்த அஃலலான ஒரு திக்ர் ஆகும் இது. இந்த திக்ர் ஓதுவதால் நமக்கு இறைவன் வழங்குவது வருமானத்தையும் பணத்தையும் மட்டுமல்ல, துனியாவிலும் ஆகிரத்திலும் பெரிய வெற்றியை இறைவன் ஏற்படுத்துவான். நாம் செல்ல இருக்கின்ற அந்த ஆகிரத்து நமக்கு கிடைப்பதற்கும் இந்த திக்ர் நாம் ஓதினால் போதும். இந்த துனியா வாழ்க்கை என்பது இன்று நாளை என்று முடிந்துவிடக்கூடிய ஒரு வாழ்க்கையாகும். எவ்வளவோ நபர் நம்மை விட்டு மரணமடைந்து சென்று விட்டாங்க, எவ்வளவோ இளைஞர்கள் நம்மை விட்டு சென்று விட்டாங்க. அதே போலவே நமது மரணம் என்பது எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நடக்கும். இந்த துனியா என்பது மிக மிக குறைந்த நேரமாகும். அந்த அளவிற்கு ஒரு குறைந்த நேரத்தை தான் அல்லாஹு தாலா நமக்கு வழங்கியிருக்கின்றான். இந்த துனியா வாழ்க்கையை இறைவன் நமக்கு வழங்கியிருப்பது நாம் ஆகிரத்துக்கு வேண்டியாகும். அதாவது 5 நேர தொழுகை தொழவும், இறைவனுக்கு இபாதத்து செய்யவும், ரமலான் மாதத்தில் நோன்பு வைப்பது, சக்காத்து கொடுக்கவும், ஹஜ்ஜு செய்வதற்கும், நல்ல நல்ல அமல்கள் செய்யவும், புனித இஸ்லாம் நமக்கு கற்றுத்தந்த வழியில், நமது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த வழியில் இந்த துனியாவில் வாழ்வதற்கும், அதனால் அந்த ஆகிரம் என்பது நமக்கு வெற்றி அடைவதற்கு தான் இந்த துனியாவில் நம்மை இறைவன் இங்கு அனுப்பியிருக்கின்றான். அப்போ நான் சொல்லி வரக்கூடிய ஒரு விஷயம், நமக்கு துனியாவும் தேவையான ஒன்று தான், ஆகிரத்தும் தேவையான ஒன்று தான். ஆனால் துனியாவை விட நமக்கு ரொம்ப முக்கியமானது ஆகிரத்தாகும். அப்போ துனியாவும் நமக்கு தேவையான ஒன்று, அதே போல் நமக்கு தேவையான ஒன்று தான் ஆகிரமும். அப்போ இந்த துனியாவும் வெற்றி அடைவதற்கு, ஆகிரத்திலும் நாம் வெற்றி அடைவதற்கு இந்த திக்ர் போதுமானது. இந்த திக்ர் ஓதுகின்ற அந்த அடியான் ஈமானோடு உள்ள ஒரு மரணத்தை தான் அவன் சுவைப்பான். ஈமான் சலாமத்தோடு அவன் மரணத்தை சுவைப்பான். அந்த அளவிற்கு மகத்தான ஒரு திக்ரை தான் நான் பகிர்ந்து கொள்கிறேன்.
இந்த ஒரு திக்ரை எல்லா நாட்களுமே நீங்கள் 100 தடவை ஓத வேண்டும். எல்லா நாட்களுமே 100 தடவை ஓதுவதற்கு அதிக நேரம் தேவையில்லை. இந்த ஒரு திக்ரை ஓதுவதற்கு சிறந்த நேரம் எல்லா நாட்களுமே ஃபஜ்ரை தொழுதுவிட்டு அதே அமர்வில் இருந்து 100 தடவை ஓதுவது சிறந்ததாகும். அல்லது இஷா மஹ்ரிபுடைய இடையில் ஓதுவதும் சிறந்ததாகும். இந்த திக்ரை நீங்கள் இன்றைய தினத்திலேயே ஓத வேண்டும். ஏனென்றால் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த ஒரு விஷயம், இந்த திக்ரை ஓதிய அந்த அடியானுடைய அருகில் முசீபத் என்பது எட்டி கூட பார்க்காது, தரித்திரம் என்பது பக்கத்தில் கூட வராது என்று. நாம் பயப்படுகின்ற முசீபத் என்பது அவர்களுடைய மரணம் வரை அவர்களுடைய பக்கத்தில் கூட வராது. முசீபத் என்றவுடன், தரித்திரம் என்றவுடன் நிறைய பேர் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம், பணம் இல்லாமல் இருப்பது மட்டுமே முசீபத் என்பது. அப்படி கிடையாது. இந்த துனியாவில் வாழ்வதற்கு எதெல்லாம் நமக்கு தேவையோ அது எல்லாவற்றையும் அல்லாஹு தாலா வழங்குவான். தரித்திரம் என்பது இல்லாமல் இருந்தால் நமது வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலும் நமக்கு வெற்றி என்பது கிடைக்கும். எவ்வளவோ நபரை நமக்கே தெரியும், நிறைய பணம் செலவு செய்து அவர்கள் படித்திருப்பாங்க, எவ்வளவோ பணம் செலவு செய்து அவர்கள் ஒரு டிகிரியை வாங்கி வைத்திருப்பாங்க. ஆனால் அவர்களுக்கு எந்த வேலையுமே கிடைத்திருக்காது. அவர்கள் வேலைக்காக முயற்சி செய்யும் போது அது எல்லாமே ரிஜெக்ட் ஆகி இருக்கும், அல்லது இப்போது வேக்கன்சி இல்லை என்ற ஒரு ரிப்ளையாக இருக்கும். அப்படி எவ்வளவோ டிகிரி இருக்கக்கூடியவங்க, எவ்வளவோ அறிவுள்ளவங்க, வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் உண்டு. அதற்கு எல்லாமே காரணம் இந்த தரித்திரமாகும், இந்த முசீபத்தாகும். அதே போலவே பிஸ்னஸ், எவ்வளவோ பிஸ்னஸ் செய்ய தெரிந்தவர்கள் உண்டு, எவ்வளவோ பணத்தை செலவு செய்திருப்பாங்க அந்த பிஸ்னஸுக்கு வேண்டி. அவர்கள் பிஸ்னஸ் செய்ய ஆரம்பிப்பாங்க, ஆனால் அந்த பிஸ்னஸ் எல்லாம் உடைந்து தரித்திரம் என்பது வந்து நிற்கும், முசீபத் என்பது வந்து நிற்கும். காரணம், எவ்வளவோ பணம் அவர்களுடைய கையில் இருந்தாலும் கடைசியில் இறைவன் அவர்களுக்கு வழங்கியது முசீபத்தை ஆகும், தரித்திரத்தை ஆகும். அதே போலவே கல்யாணம் முடிந்திருக்கும், பல வருடங்களாகியும் ஒரு குழந்தை இல்லாமல் இருக்கும், அது ஒரு வகையில் ஒரு தரித்திரமாகும், ஒரு முசீபத்தாகும். சொந்தமாக வீடு இல்லாமல் எவ்வளவோ பேர் இருக்காங்க, அது ஒரு முசீபத்தாகும், அது ஒரு தரித்திரமாகும். கல்யாணம் சரியாகாமல் எவ்வளவோ பேர் இருப்பாங்க, அது ஒரு முசீபத்தாகும். வாழ்க்கையில் சந்தோஷம் என்பது இல்லாமல் வேதனையோடு வாழக்கூடிய எவ்வளவோ பேர் உண்டு. சமாதானம் என்பது இல்லாத ஒரு வாழ்க்கையாகும். சமாதானம் இல்லாமல் உள்ள ஒரு வாழ்க்கை என்பது ஒரு முசீபத்தாகும். நமது வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் நமக்கு கிடைக்காமல் இருக்கும்போது அதெல்லாம் நமக்கு ஒரு தரித்திரமாகும். அப்போ இந்த முசீபத் என்பது வெறும் பணம் மட்டுமல்ல, நமது துனியாவில் வாழ்வதற்கு எதெல்லாம் நமக்கு தேவையோ அதெல்லாம் நமக்கு கிடைக்காமல் வரும்போது அது முசீபத்தாகும், அது தரித்திரமாகும். ஆனால் இந்த திக்ரை நமது வாழ்க்கையில் எல்லா நாட்களும் 100 தடவை ஓதும் போது நமக்கு முசீபத் என்பது வராது, தரித்திரம் என்பது வராது என்று நமது நபி, தலைவரான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தந்திருக்காங்க. அதற்கு கூடவே நமது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து கூறியிருக்கக்கூடிய மற்றொரு விஷயம், இந்த திக்ரை ஓதுகின்ற அந்த அடியான் கபரில் அவன் தனியாக படுக்க மாட்டான் என்று. இந்த துனியாவில் நமது அருகில் கணவன் உண்டு, மனைவி உண்டு, பிள்ளைகள் உண்டு, தாய் உண்டு, தந்தை உண்டு, சகோதரர் உண்டு, குடும்பத்தினர் உண்டு, மற்றவர்கள் உண்டு. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் நமக்கு உதவி செய்ய எல்லாருமே உண்டு. நாம் மரணமடையும் போது அந்த கபரில் நாம் தனியாக இருக்க வேண்டிய நிலை. ஆனால் இந்த திக்ரை ஓதுகின்ற அந்த அடியானை இறைவன் கபரில் தனியாக இருக்க விட மாட்டான். இதை நமக்கு கற்றுத்தந்தரும் நமது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகும். அதே போலவே இந்த திக்ரை 100 தடவை ஓதுகின்ற அந்த அடியானுக்கு அல்லாஹு தாலா நீங்கள் கடக்காமல் அல்லாஹு தாலா சொர்க்கத்தின் வாசலை பூட்ட மாட்டான். அதாவது இந்த திக்ரை நாம் ஓதுவதால் சொர்க்கம் என்பது நமக்கு உறுதியாகும் இன்ஷா அல்லாஹ். அப்போ எந்த அளவிற்கு சிறப்பு நிறைந்த மகத்தான அற்புதமான ஒரு திக்ர் நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள போகிறேன். இந்த திக்ரை இறுக்கமாக பிடித்து கொள்ளக்கூடிய அந்த அடியான் அவன் வாழ்க்கையில் வெற்றியடைந்து விட்டான். அவன் துனியாவிலும் வெற்றியடைந்து விட்டான், ஆகிரத்திலும் அவன் வெற்றியடைந்து விட்டான். இனி அந்த சக்தி மிகுந்த திக்ர் எதுன்னு நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஓதுவதற்கே ரொம்ப எளிமையான ஒரு திக்ர் ஆகும். லா இலாஹ இல்லல்லாஹுல் மலிக்குல் ஹக்குல் முபீன், லா இலாஹ இல்லல்லாஹுல் மலிக்குல் ஹக்குல் முபீன். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தந்த ஒரு விஷயம், இந்த திக்ரை ஒரு அடியான் 100 தடவை ஓதினால் அவனுக்கு சொர்க்கத்தின் வாசல் அவனுக்காக திறக்கப்படும் என்று. அவன் செல்லக்கூடிய கபரில் அவன் தனியாக இருக்க மாட்டான். சம்பாத்தியத்தில் பெரிய ஒரு உயர்வு அவனுக்கு ஏற்படும். ஐஸ்வர்யம் என்பது அவனுடைய வாழ்க்கையில் வந்து சேரும். அவருடைய வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தரித்திரம் என்பது ஏற்படாது, முசீபத் என்பது ஏற்படாது. முசீபத்துள்ள ஒரு மரணம் அவனுக்கு கிடைக்காது என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தருகிறாங்க.
எல்லா நாட்களுமே 100 தடவை ஓத வேண்டும் அப்படின்னு நமது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தரவில்லை. 100 தடவை ஓதினாலே இந்த சிறப்புகள், இந்த நன்மைகள் எல்லாம் நமக்கு கிடைக்கும் என்று இறைத்தூதர் நமக்கு கற்றுத் தந்திருக்காங்க. ஆனால் எல்லா நாட்களுமே இந்த திக்ரை 100 தடவை ஓதக்கூடிய உம்மாவும் சரி, வாப்பாவும் சரி பாக்கியம் செய்தவர்களாகி விடுவாங்க. எல்லா நாட்களுமே 100 தடவை ஓதும்போது அவர்கள் எந்த காரணம் கொண்டும் துனியாவிலும் ஆகிரத்திலும் தோல்வியை சந்திக்க வேண்டிய நிலை வராது. காரணம் 100 தடவை ஓதும் போதே இந்த சிறப்புகள் எல்லாம் நமக்கு கிடைக்கும் என்று நமது தலைவரான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத் தந்திருக்காங்க. அப்போ எல்லா நாட்களுமே 100 தடவை ஓதுகின்ற அடியானுடைய நிலையை நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அப்போ அவர்களுக்கு உறுதியான ஒரு விஷயமாகும் நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் அவர்களுக்கு கிடைக்கும் என்பது. அப்போ எந்த ஒரு அடியானும் இந்த திக்ரை உங்களுடைய வாழ்க்கையில் 100 தடவை ஓதுவதற்கு மறந்து விடக்கூடாது. எல்லா நாட்களும் இந்த ஒரு திக்ரை 100 தடவை ஓதுவதற்கு அதிக நேரம் நமக்கு ஆகாது. ஓதுவதற்கே ஒரு ஆர்வம் நமக்கு வரக்கூடிய ஒரு திக்ராகும். ஓதும் போது நமது ஈமான் என்பது அதிகரிக்கும். நமக்கு நல்ல ஐஸ்வர்யமும் நல்ல பரக்கத்தும் நல்ல ரஹ்மத்தும் கிடைக்கும். நமது மனதில் ஒரு ஆர்வம் வரும். முடிந்த அளவு எல்லா நாட்களுமே 100 தடவை ஓதிக்கொள்ளுங்கள். காரணம் அந்த அளவிற்கு மகத்துவம் நிறைந்த சிறப்பு நிறைந்த ஒரு திக்ராகும். மகான்கள் கற்றுத்தரக்கூடிய ஒரு விஷயம், இந்த திக்ரை 100 தடவை ஓதுகின்ற அந்த அடியானுக்கு துனியாவிலும் ஆகிரத்திலும் அனைத்தும் அவனுக்கு கிடைக்கும். எல்லா சிரமங்களிலிருந்தும் வேதனைகளிலிருந்தும் இறைவன் அவனை பாதுகாத்து விடுவான். எல்லா இக்கட்டான சூழ்நிலையிலிருந்தும் இறைவன் அந்த அடியானை பாதுகாத்து விடுவான். எந்த ஒரு வேதனையும் அவனுக்கு துனியாவிலும் வராது, ஆகிரத்திலும் வராது. அதாவது இந்த திக்ர் ஓதுவதோடு இறைவன் நமது காரியங்களை பார்த்து விடுவான். அவன் நமது காரியங்களை ஏற்று விடுவான். அல்லாஹு தஆலா நமது காரியங்களை ஏற்றுவிட்டாலே நாம் வெற்றி அடைந்தவர்களாகி விடுவோம். அதன் பின் நாம் பயப்பட வேண்டிய தேவையில்லை. நமக்கு கடன் இருந்தாலும் சரி, நமக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, சிரமங்கள் இருந்தாலும் சரி, வேதனைகள் இருந்தாலும் சரி, நாம் பயப்பட வேண்டிய தேவையில்லை. எல்லாவற்றிலிருந்தும் இந்த திக்ரை ஓதுவதோடு இறைவன் நம்மை பாதுகாத்து விடுவான். அதே போலவே நமது வீடுகளில் இருப்பாங்க நம்மை ஆட்டி படைக்கக்கூடியவங்க. அவர்கள் சொல்வதை போல் நாம் கேட்க வேண்டும் அப்படி என்ற நிலையும் நிறைய பேருக்கு உண்டு. அவர்களால் அடிக்கடி நமக்கு சிரமங்கள் என்பது வந்து கொண்டே இருக்கும். மனவேதனை தந்து கொண்டே இருப்பாங்க. அவர்கள் சொல்வதுதான் சரி என்றும் அவர்களிடத்தில் நமக்கு எந்த ஒரு மதிப்பும் இருக்காது. நம்மை ஏளனமாக பார்க்கக்கூடியவங்க. அவர்களை மீறி எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலையாக இருக்கும். அப்படிப்பட்ட நபர்களிலிருந்தும் இறைவன் நம்மை பாதுகாத்து விடுவான். இறைவன் நம்மை காப்பாற்றி விடுவான். அவர்களுக்கு நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. நம்மை விட அல்லாஹு தஆலா அவர்களை தாழ்த்தி விடுவான். அதே போலவே இந்த திக்ர் ஓதுகின்ற அந்த அடியானுடைய பக்கத்தில் ஷைத்தான் நுழைய மாட்டான். ஷைத்தானிடமிருந்தும் கண் திருஷ்டியிலிருந்தும் செய்வினையிலிருந்தும் சிகிரிலிருந்தும் அல்லாஹு தஆலா இந்த திக்ர் ஓதுகின்ற அந்த அடியானை பாதுகாத்து விடுவான். அதே போலவே மகான்கள் கற்றுத்தந்த மற்றொரு விஷயம், இந்த திக்ர் ஓதுகின்ற அந்த அடியான் செய்யக்கூடிய இபாதத்துகள் நஷ்டமாகாது. ஒருவேளை நாம் ஏதாவது தவறுகள் செய்திருந்தால் அதன் காரணமாக நாம் செய்யக்கூடிய இபாதத்துகளை அல்லாஹு தஆலா ஏற்காமல் இருப்பான். இந்த திக்ர் வழக்கமா ஓதுகின்ற அந்த அடியானுடைய இபாதத்துகளை அமல்களை அல்லாஹு தஆலா ஏற்காமல் இருக்க மாட்டான். வேறு தவறுகள் செய்வதால் நமது தொழுகைகளை நமது அமல்களை அல்லாஹு தஆலா ஏற்காமல் இருக்க மாட்டான். நமது ஈமான் எந்த காரணம் கொண்டும் நமக்கு நஷ்டமாகாது. இந்த திக்ர் ஓதுவதால் ஈமானோடு உள்ள ஒரு மரணத்தை நமக்கு சுவைக்க முடியும். அப்போ துனியாவிலும் ஆகிரத்திலும் நமக்கு வெற்றி அடைவதற்கு ஏராளமான சிறப்புகளை அள்ளி அள்ளி தரக்கூடிய அற்புதமான ஒரு திக்ராகும் இது. யாரும் இதை ஓதாமல் நஷ்டமடைந்து விடக்கூடாது. இந்த திக்ரை நாம் கற்பதற்கு இறைவன் பாக்கியம் செய்தது போல இது வாழ்க்கையில் ஓதுவதற்கும் அதன் மூலமாக துனியாவிலும் ஆகிரத்திலும் வெற்றி அடைவதற்கும் இறைவன் நமக்கு அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இன்னும் சந்திப்போம் வேறொரு வீடியோவில். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.